ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னா செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, எந்த மாதிரியான கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான கம்பெனிலேருந்துலாம் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எந்தெந்த கம்பெனிலெலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ரோடு பாப்பிநாயக்கம்பட்டி நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2006 எஸ்டாப்ளிஷ்ட் ஆயிருக்கு. அடுத்து இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்ரூவல் பெற்றிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் ஆயிருக்கு. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனில் ரெக்கக்னைஸ்டு பெற்றிருக்கு. அடுத்து நேக் கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா ஏ கிரேடு பெற்றிருக்காங்க. இந்த காலேஜில் உள்ள யூஜி கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அடுத்து பிஜி கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், எம்பிஏ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் உள்ள 6 ஸ்டார் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.8 ரேட்டிங் பெற்றிருக்காங்க. அடுத்து காலேஜ் துணியாக பார்த்தீங்கன்னா 5க்கு 4.1 ரேட்டிங் பெற்றிருக்காங்க. ஜெஸ்டேல் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.4 ரேட்டிங் பெற்றிருக்காங்க. அடுத்து காலேஜ் டெக்கோ பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5 ரேட்டிங் பெற்றிருக்காங்க. அடுத்து செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் உள்ள சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் உள்ள ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ட்ரைனிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, எம்எல், டேட்டா சயின்ஸ், ஐஓடி, ரோபோட்டிக் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் ட்ரைனிங், என்டர்பிரைனர்ஷிப் டெவலப்மெண்ட், சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட், இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ், வேல்யூ ஆடட் கோர்சஸ், கொலாபரேஷன் வித் எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ். அடுத்து இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா டிரைவ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. இந்த கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆனவங்களுக்கான ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 2.5 lakh per annum வரை ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து கேஜிஎஸ்எல் ப்ரைவேட் லிமிடெடில் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. அடுத்து இந்தியா ஜப்பான் லைட்டிங் ப்ரைவேட் லிமிடெட், விப்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏகேஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது மாதிரியான கம்பெனிஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. அடுத்து இந்த காலேஜில் நிறைய இண்டஸ்ட்ரியோட கொலாபரேஷன்ஸ்லாம் மேட் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடிஎல் டெக்னாலஜிஸ் லிமிடெட், வேர்ல்டு வைட் எஜுகேஷன், கூகுள் ஆப்ஸ் ஃபார் எஜுகேஷன், கனரா பேங்க், கேகே டெக்னாலஜிஸ், குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரைவேட் லிமிடெட், மாஸ் சோலார் சிஸ்டம்ஸ், அக்ஷயா ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ பாலாஜி ஹாஸ்பிட்டல், கேலக்ஸி பயோலேப் மதுரை, அக்ரோ பயோ லைஃப் சயின்ஸ், மாஸ் ரோபோட்டிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இது மாதிரியான ஆர்கனைசேஷன்லாம் கொலாபரேஷன் மேட் பண்ணுறாங்க. அடுத்து இந்த காலேஜில் உள்ள டாப் ரெக்ரூட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அசென்ச்சர், இன்ஃபோசிஸ், விப்ரோ, பிர்லா சாஃப்ட், கேப்ஜெமினி, குளோபல் எட்ஜ் இது மாதிரியான கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில கம்பெனிஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. இந்த காலேஜில் உள்ள கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ், லைப்ரரி, லெபார்டரிஸ், பேங்கிங், ஹாஸ்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட், ஃபுட் கோர்ட், கேர், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், டைனிங் ஹால்ஸ், கேன்டீன், ஒய்ஃபை கனெக்ஷன், ஆடிட்டோரியம் இந்த மாதிரியான கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. இந்த காலேஜில் உள்ள ஈவெண்ட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஈவெண்ட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், அலுமினி, அவார்ட்ஸ், கேம்பஸ் ட்ரைவ், செலிப்ரேஷன்ஸ், கான்ஃபரன்ஸ், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், செமினார்ஸ், சோசியல் ஈவெண்ட்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற காலேஜ் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.